வணக்கம். புறவாசல் வழியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவது எப்படி? இதற்கான ஒரு புதிய இன்ஸ்டிடியூஷனை ஒரு சில நபர்கள் திறக்க போறார்களா? எப்படி ஆகாஷ் இன்ஸ்டிடியூஷன்ல போய் நீங்க நீட் என்கிற பரீட்சை எழுதி வருகிறீர்களோ, எப்படி ஜேஇக்கான பிராக்டிஸ் செய்து வருகிறீர்களோ, அதே போன்று இதற்கு மேல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியிலும் இது போன்ற பாடங்களை நடத்த போறார்கள். இந்த நாட்டில் எந்த அளவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவரை மிஸ்யூஸ் செய்து வருகிறார்கள், எந்த அளவில் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை மிஸ்யூஸ் செய்து வருகிறார்கள், இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக ஒரு பெயர் நீங்க படித்திருப்பீர்கள், பூஜா கேட்கர். மகாராஷ்டிராவை சார்ந்த 2023 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர், ட்ரெயினி ஐஏஎஸ் ஆபீசர். 2 வருடத்திற்கான அந்த ட்ரைனிங்கை முடித்ததற்கு பின் தான் இந்த பெண்மணிக்கு ஐஏஎஸ் என்கிற அந்த பட்டமே கிடைக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பு இந்த பெண்மணியுடைய ஒரு வாகனத்துடைய படத்தை எடுத்து காட்டுகிறேன். ஆடி கார், விவிஐபி நம்பருடன் மேல பார்த்தீர்கள்னா அந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட் போட்ட விவிஐபி வாகனம். விலை ஒரு 45-50 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு ட்ரெயினிங் ஆபீசர், அதுவும் ஓபிசி கிரீமி லேயர்ல இல்லாமல், இவருடைய வருமானமும் கூட அவ்வளவு கிடையாதான். அவருக்கு எப்படி இந்த வாகனம் கிடைத்தது? காரணம், இவர் ஓபிசி சர்டிபிகேட்டை வைத்து எங்களுடைய குடும்பத்துடைய வருமானம் 8 லட்சத்திலும் குறைவாக இருக்கிறது ஐயா, என்னை எப்படியாவது ஐஏஎஸ்ஸில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு வருடத்திற்கு 180 ஐஏஎஸ் ஆபீசர்கள் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த பெண்ணுடைய ஆல் இந்தியா ரேங்க் 841. எப்படி இந்த பெண்மணி சேர்ந்தார்? ஓபிசி சர்டிபிகேட்டை வைத்து கிரீமி லேயர் நான் கிடையாது என்று கூறி பொய் பேசியிருக்கிறார். இந்த பெண்ணுடைய தகப்பனார் கையில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா 40 கோடி. இந்த பெண் பேரில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா 20 கோடி. 17 லட்சம் கொண்ட கோல்ட் வாட்ச் வைத்திருக்கிறார்கள். 4 இதே போன்ற ஆடி, மெர்சிடிஸ் போன்ற வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள். 6 பிளாட் இருக்கிறது, 7 பிளாட் இருக்கிறது, 110 ஏக்கரா விவசாய நிலம் இருக்கிறது. 2 கம்பெனிகளில் இந்த பெண்ணுடைய பார்ட்னர்ஷிப் இருக்கிறது. இந்த வாகனமும் அந்த கம்பெனி பேரில் தான் வாங்கி இருக்கிறார்கள். அப்ப எப்படி இவருக்கு ஓபிசி கிரீமி லேயர் இல்லாத ஒரு ரிசர்வேஷன் கிடைத்தது? முதல் கேள்வி. 2வது சர்டிபிகேட் இந்த பெண்மணி எடுத்து வைத்தது, எனக்கு பார்வை தெரியாது, நான் ஊனமற்றவர் என்று. இதே பெண்மணி 2007ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிக்க போன போது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று. இந்த பெண்ணை பற்றி கடந்த ஒரு வாரமாக பல்வேறு வீடியோக்களை நாங்களும் போட்டிருக்கிறோம், பல்வேறு செய்தித்தாள்களில் நீங்க படித்திருப்பீர்கள். இன்னைக்கு இந்த பதிவு இந்த பெண்ணை பற்றி கிடையாது, ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தேர்வுக்கான பல்வேறு கேள்விகள். இந்த பதிவு முக்கியமாக யூனியன் சர்வீஸ் பப்ளிக் கமிஷனுக்கான பல்வேறு கேள்விகள். இந்த பதிவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆபீசர்கள் எந்த அளவில் சிஸ்டத்தின் லூப் ஹோலை கையில் எடுத்து எப்படி தவறான வழியில் இவர்கள் வருகிறார்கள் என்பதை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய பட்டியலை நாங்களும் எடுத்து வைத்தோம். ஐஏஎஸ் அபிஷேக் சிங், ஆல் இந்தியா ரேங்க் 94, பேட்ச் 2010. ஜெனரல் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, அதாவது 2 கால்களுமே இந்த நபருக்கு வேலை பார்க்காதா. ஆனால் இந்த நபருடைய ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறேன், சன்னி லியோனியுடன் நடனம் ஆடக்கூடிய இந்த பாடல். அது மட்டுமல்ல, ஜிம்க்கு செல்லும் போது வீடியோ போடுறார், ஸ்டண்ட் அடித்துக் கொண்டு கார்ல இருந்து இறங்குறார், ஃபேஷன் ஷோவிற்கு செல்கிறார். ஆனால் ஐஏஎஸ் படித்து முடிச்சதற்கு பின்பு அந்த ஐஏஎஸ் பதவி எடுப்பதற்காக இவர் சப்மிட் செய்தது லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கிறார். அடுத்த நபரை பாருங்கள் நீங்க, ஆசிப் கே யூசுப், பேட்ச் 2022, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஏழையான குடும்பத்தை சார்ந்த நபர். தன்னுடைய தகப்பனாருடைய இன்கம் டீடைல்ஸ், தன்னுடைய இன்கம் டீடைல்ஸ், தன்னுடைய குடும்பத்தோட இன்கம் டீடைல்ஸ் அனைத்தையுமே ஃபார்ட் செய்து ஐஏஎஸ்ஸில் சேர்ந்த இந்த நபர். அடுத்த நபரை எடுத்து காட்டுகிறேன், பிரியான்ஷு காட்டி, ஐஏஎஸ் ஆபீசர், பேட்ச் 2021, ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்ட்,
ஆனால் அவருடைய சோஷியல் மீடியாவை நீங்க பார்த்தீர்கள்ல, நீங்க பார்க்கலாம், ஸ்விம்மிங் செய்கிறார், ஓடுறார், உடையாடுறார், எல்லாமே. இப்ப நீங்க பார்த்தீர்கள்ல, அவருடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட் பிரைவேட் ஆக்கிவிட்டார். இந்த பெண்மணியை பாருங்கள், ஐபிஎஸ் ஆபீசர் அனு பெனிவால். இந்த பெண்ணுடைய தகப்பனாரும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். ஒரு ஐபிஎஸ் ஆபீசருடைய மகளாக இருந்து கொண்டு இந்த பெண்மணி இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்மணியா. தகப்பனார் ஐபிஎஸ், ஆனால் ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறது. நிகிதா கண்டேல்வால், பேட்ச் 2014, விஷுவலி இம்பேர்ட், கண்ணு தெரியாது, பார்வையுற்ற பெண்மணி. இந்த பெண்மணியுடைய ஒரு வீடியோ இருக்கிறது, நீங்க பாருங்கள். கேம் விளையாண்டு கொண்டிருக்கிறார், பார்வை இல்லை, ஐஏஎஸ்ல சேர்ந்துட்டாரு. இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா கேம் எல்லாம் நல்லா விளையாடுறாரு. முன்னாடி இந்த ஸ்கிரீன் எல்லாம் இருக்குது, நீங்களே பாருங்க. பூஜா கேட்கரை பற்றி நீங்க பார்த்தீர்கள். இத்தனை பேர்களை பற்றி நாங்கள் எடுத்து காட்டினோம். இதை தாண்டி இன்னைக்கு உள்ள பதிவில் நீங்க முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. எதற்காக இத்தனை பேர்களை பற்றி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மக்கள் எழுத தொடங்கி விட்டார்கள்? இந்த நான் காட்டிய அனைத்துமே மக்கள் சோசியல் மீடியாவில் போட்டதுதான். நான் ஒரு ஆய்வை செய்தால் மக்கள் 10 ஆய்வை செய்து எடுத்து வைக்கிறார்கள். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டியது, எதற்காக ஐஏஎஸ் முக்கியமாக இருக்கிறார், ஐஏஎஸ் மட்டுமல்ல ஐபிஎஸ் எதற்காக ஏன் முக்கியம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம் சரியாக நடக்கிறதா இல்லையா என்று பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, கிரவுண்டில் என்ன நடக்கிறது, இவர்கள் தான் பார்த்து வருகிறார்கள். இவர்கள் தான் உங்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிறதா இல்லையா அதை பார்க்கக்கூடிய வேலை இவர்களுக்கு தான். உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சரியாக இருக்கிறதா இல்லையா, உங்களுடைய கிராமத்திற்கு சரியான ரோடு வந்ததா இல்லையா, குழாய் இருக்கிறதா இல்லையா, தண்ணீர் வருகிறதா இல்லையா, எல்லாம் பார்க்கக்கூடிய வேலை இவர்கள் தான். எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய நகரத்தில் இருக்கிறது, அதற்கான பொறுப்பு இவர்கள் தான். சாப்பிட்டீர்களா, உங்களுக்கு உணவு கிடைத்ததா, ராஷன் சரியாக கிடைக்கிறதா இல்லையா, அந்த பொறுப்பு இவர்கள் தான். நீங்க உயிர் வாழுகிறீர்களா இல்லையா என்கிற அனைத்து பொறுப்பையுமே இந்த அதிகாரிகள் மீது நாம் கொடுத்திருக்கிறோம். பப்ளிக் சர்வெண்ட்ஸ், இவர்கள் ராஜாக்கள் கிடையாது. எப்படி ஒரு நபர் தன்னை நான் தான் இந்த நாட்டு மகான் மகாராஜா என்று நினைத்து வருகிறாரோ, அதே போன்று இந்த நபர்களும் தன்னை மகாராஜா போன்றுதான் நினைத்து வருகிறார். சிந்தித்து பாருங்கள். பூஜா கேட்கராக இருக்கட்டும், அல்ல அபிஷேக் சிங்காக இருக்கட்டும், அல்ல நான் காட்டிய மற்ற அந்த பட்டியலில் இருந்த நபர்களாக இருக்கட்டும், இவர்கள் காட்டியது என்ன? நாங்க ஏழை குடும்பத்தை சார்ந்த நபர்கள், எங்களுக்கு பார்வை தெரியாது, என்னால் நடக்க முடியாது, என்னுடைய கை காலெல்லாம் மூலம் என்று அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து இவர்கள் வந்தார்கள். எவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ என்று நீங்க பாருங்கள். உங்களுடைய நகரத்தில் பூஜா கேட்கர் போன்ற நபர், அல்ல அபிஷேக் சிங் போன்ற போலீஸ் சர்டிபிகேட்டை காட்டி ஐஏஎஸ் ஆன நபர், அவர் கையில் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை போய்விட்டால், அவர் கையில் உங்களுடைய ராஷன் கடைகளுடைய பொறுப்பு போய்விட்டால், அவருடைய கையில் உங்களுடைய ஹெல்த் செக்டர் போய்விட்டால், அவருடைய கையில் உங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷன் சிஸ்டம் போய்விட்டால், அவருடைய கையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் போய்விட்டால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். தன்னுடைய சர்டிபிகேட்டை கூட அவர்கள் போலியாக தயாரித்து இந்த பதவியில் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டில் மெடிக்கல் டாக்டர் ஆகிவிட்டீர்கள்னா நீங்க 2 வருடத்துக்கு ஒரு முறை இஎம்இ என்கிற ஒரு பரீட்சை எழுதணும், தன்னை அப்கிரேட் செய்து கொண்டே இருக்கணும். எப்படி மெடிக்கல் ஃபீல்டில் பல்வேறு புதிய நோய்கள் வருகிறதோ, அதற்கான கண்டுபிடிப்புகள் வருகிறதோ, அதே போன்று ஒவ்வொரு டாக்டரும் தன்னை 2 வருடத்திற்கு ஒரு முறை அப்கிரேட் செய்து கொண்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு முறை நீங்க ஐஏஎஸ் பரீட்சை எழுதி விட்டீர்கள், போதும் ராஜாவாக நீங்க கால் மேல் கால தூக்கி போட்டு ரிட்டையர்மெண்ட் வரை ஒரு ராஜா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. நீங்க அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, நீங்க சரியாக அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை, அந்த நிர்வாகத்தை நடத்த முடியுமா முடியாதா என்கிற எந்த கேள்வியும் கிடையாது. நீங்க ஒரு அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமாக இருந்தாலே போதும், ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக வேலை பார்த்தாலே போதும், நீங்க
கீழ்ப்படியிலிருந்து இதே பூஜா எப்படி ஒரு ட்ரெயினி ஆபீசராக இருந்து இதற்கு மேல் கடைசி உச்சக்கட்டம் வரை இவர்களால் போக முடியும். every 5 years, every 4 years they will get promotion. ஒரு ஒலிம்பிக் வீரர் எடுத்துக்கொள்ளுங்கள், கோல்ட் மெடல் வாங்கி வந்திருந்தால் கூட பரவாயில்லை, அடுத்த காம்படிஷனுக்கு முன் போகும்போது அவர் ஒரு டெஸ்ட் கொடுத்தே தீர வேண்டும். இப்போ நீங்க அன்னைக்கு வாங்கினீங்க, இன்னைக்கு உங்களால் இந்த பதக்கத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. Are you fit? இதே கேள்விதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு IAS ஆபீசர், ஒவ்வொரு IPS ஆபீசர், ஒவ்வொரு IRS ஆபீசர் மீதும் கேட்கப்பட வேண்டும். Are you fit? ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கு முன்பு அவர்கள் ஒரு பரீட்சை எழுத வேண்டும். ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கு முன்பு அவர்கள் இது போன்ற ஸ்க்ரூட்டனிக்கு ஆளாகி என்னால் இந்த வேலையை பார்க்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை ப்ரூவ் செய்யாதவரை ஏன் இந்த நாட்டு அரசாங்கம் அல்ல UPSC போன்ற நிர்வாகம் கேட்பது? எவ்வளவு பெரிய பொறுப்பு! இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய பொறுப்பை நாம் இவர்கள் மீது கொடுக்கிறோம். எந்த ரேங்கருக்கு நீங்க போனார்கள், நீங்க சீஃப் செக்ரட்டரியா மாறுவீர்கள், செக்ரட்டரியா மாறுவீர்கள். ஆனால் அந்த பதவியில் போவதற்கு முன்பு ஏன் இவர்கள் பரீட்சை எழுதக்கூடாது? ஏன் இவர்கள் ஸ்க்ரூட்டனைஸ் செய்யக்கூடாது? பூஜா கேட்கராக இருக்கட்டும், அபிஷேக் சிங்காக இருக்கட்டும், எப்படி இவர்கள் தப்பினார்கள்? ஒரு முறை IAS படித்தால் போதும், பரீட்சை எழுதிவிட்டால் போதும், நாங்க யாரையுமே மதிக்க மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள்? எப்படி இந்த நாட்டில் இவர்கள் சேவையை கொடுப்பார்கள்? எவ்வளோ ரெலவெண்டான குவெஸ்டின்ஸ் என்று நீங்க பாருங்கள். ஒரு IAS ஆபீசர், அரசியல்வாதி, அரசியல் கட்சிக்கு நெருக்கமாக இருந்தாலே போதும், கம்ஃபர்டபிள் லைஃப், எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது. ஆனால் அதே IAS ஆபீசர், நேர்மையான IAS ஆபீசர், நேர்மையான IPS ஆபீசர், அவரை எப்படியாவது சிஸ்டத்திலிருந்து தூர வீச வேண்டும் என்கிற வேலையை தான் அனைத்து நபர்களும் பார்க்கிறார்கள். எந்த விதமான ப்ரமோஷனும் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களுக்கு கிடைப்பது அனைத்துமே டிரான்ஸ்பர் மட்டும்தான். ஒரு சில IAS ஆபீசர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும், 40-50 முறை 2 மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைத்தது. ஏன்? அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நேர்மையான IPS ஆபீசர். ஆனால் இது போன்ற நபர்கள் சோசியல் மீடியாவில் பலம் வருவது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நீங்க பாருங்கள். என்னுடைய கடைசி பாயிண்ட் இருக்கிறது, என்டைட்டில்மெண்ட், அதாவது பொறுப்புணர்வு. எப்படி அரசியல்வாதிகள் தொட்டதற்கெல்லாம் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், MK ஸ்டாலின், நேரு இது போன்ற விஷயங்கள் எடுத்து வைக்கிறார்களோ, அதே போன்ற திமிரில், அதே போன்ற தெனாவெட்டில் IAS ஆபீசர்களும். இந்த நபருடைய படத்தை பாருங்கள். பெயர் ஜெகதீஷ் சங்கர். இந்த நபர் ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார், அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்ப்பதற்கு. இந்த நபருடைய பிஹேவியரை பாருங்கள். ஷூ காலை எடுத்து வைத்து அந்த மெத்தையில் வைத்து அந்த பெண்ணுடன் பேசிக்கொண்டு அந்த ஸ்டைலை பாருங்கள். இவன் ஒரு IAS ஆபீசராக இருக்க தகுதி இருக்கிறதா? எந்த அளவில் அகங்காரம் என்று பாருங்கள். அடுத்த தம்பதியர்களை பாருங்கள். இவர்களுடைய பெயர் ரிங்கு தக்கா. டெல்லியில் மக்களுடைய பணத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்கிறது. அந்த ஸ்டேடியத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா சின்ன சின்ன குழந்தைகள் ஈவினிங் ஆனாலே போதும் ஸ்விம்மிங், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஓட்டப்பந்தயம் இதற்கெல்லாம் பிராக்டிஸ் செய்ய வருவார்கள். ஆனால் 4:30 மணியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த குழந்தைகளை விரட்டடிக்க தொடங்கி விடுவார்களாம். 5 மணி டான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தக்கா அவருடைய நாய்க்குட்டியுடன் நடப்பதற்காக அந்த ஸ்டேடியத்தில் வருவார்களாம். அதற்காக ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அவர்களுக்கே சொந்தம். இவர்கள் மட்டுமல்ல, இதே போன்ற நேற்றும் ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தேன். அதில் நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஊழல்வாதிகளையும் நாம் இங்கே வளர்த்திருக்கிறோம் என்று. 500 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த இந்த IAS ஆபீசர் பாபுலால் அகர்வால், இவர் மீது எப்போ 500 கோடி ரூபாய் இவர் சம்பாதித்ததற்கு பின்பு ஆக்ஷன் எடுத்தார்களா? அடுத்த கப்பலை பாருங்கள். IAS ஆபீசர் அரவிந்த் ஜோஷி மற்றும் டீனு ஜோஷி, இவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு 360 கோடி ரூபாய். எப்படி சார்? எந்த விதமான கேள்வியும் கிடையாது. இந்த IAS ஆபீசரை பாருங்கள். பெயர் சமீர் விஷ்ணோய். ஒவ்வொரு நாளும் இந்த நபர் சம்பாதிப்பது 2-3 கோடி ரூபாய். எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது. அடுத்த IAS ஆபீசர் பூஜா சிங்கல். 100 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து திருடிய இந்த பெண்மணி. இது போன்ற பட்டியல் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களால் பார்க்க முடியும். இது போன்ற பட்டியலை ஒவ்வொரு நாளும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி, do we really need to reform UPSC? Do we really need to reform the service IAS, IPS and IRF?
இதற்கு பின்னாடி எப்படி ஒரு உண்மையான நேர்மையான ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் ஒரு அதிகாரி வருகிறாரா இல்லையா என்பதை எப்படி நாம் பார்க்க முடியும்? யூபிஎஸ்சியிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு 4-5 வருடத்தில் ஒரு முறை அவருக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கிறது. பூஜா கேட்கர் போன்ற நபர்கள் உள்ள வந்து, அபிஷேக் சிங் போன்ற நபர்கள் உள்ள வந்து, இவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்து இவர்கள் தன்னுடைய போலி சர்டிபிகேட்கள் வைத்து நாட்டிற்கு என்ன செய்ய போறார்கள்? நாட்டுக்கு அப்படி என்னதான் செய்வார்கள்? சீட்டிங், ஃபேக் சர்டிபிகேட் வைத்து, ஓபிசி சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட், ஊனமற்றவர்களுடைய சர்டிபிகேட்களை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் இவர்கள் ஏமாற்றிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஒரு ஆலோசனை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த இடத்தில் ஒரு டாப் பிசினஸ் மேன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து காட்டினார். ஒரு டாப் ஆண்டர்பிரனர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாள். ஒரு டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த நாட்டுக்காக நான் என்னுடைய சேவையை கொடுக்க வருகிறேன் என்று அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தார். எவ்வளவு பினாமினலாக இருக்கும் என்று நீங்க பாருங்கள். ஒரு பிரில்லியன்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தன்னுடைய அக்கவுண்டன்சியை இந்த நாட்டு ஃபைனான்ஸ் சர்வீசஸில் கொடுத்திருந்தாள். ஒரு டாப் எஜுகேஷனிஸ்ட் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டராக அமர்ந்திருந்தார். ஒரு டாப் ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த நாட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் அமர்ந்தார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பியூரோக்ரசியில் அமர்ந்தால் இந்த நாடு வளருமா? வளராதா? ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அண்ட் பியூரோக்ரசி சர்க்கஸை பாருங்கள். எங்களுக்கு நீங்க சாதகமாக இருந்தீர்கள்னா உங்களுக்கு நாங்க சாதகமாக அனைத்துமே வளைத்து கொடுப்போம். நீங்க 500 கோடி என்ன 1000 கோடி ரூபாய் கூட நீங்க அடிச்சு கொள்ளலாம். அதே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்க மாட்டார்கள். அதை எப்படி சரி பார்க்கலாம்? கண்டு காணாலும் நீங்களும் ராஜாவாக வாழுங்கள், நானும் ராஜாவாக வாழ்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட வேண்டாம், அனைத்துமே ஒரு ராஜா வாழ்க்கை வாழலாம் என்கிற இந்த நோக்கத்தில் இருக்கும் போது எப்படி இந்த நாட்டிற்கு சேவை போய் சேரும்? இந்த இடத்தில் கடைசியாக என்னுடைய 3 புள்ளிகளை நீங்க கவனித்து, என்னதான் செய்ய வேண்டும் இந்த நாட்டு அரசாங்கம், எப்படிதான் யூபிஎஸ்சி இயங்க வேண்டும், டிரான்ஸ்பரண்டான முறையில் கரப்ஷன் ஃப்ரீ ஆபீசர்களை எப்படி நீங்க தேர்வு செய்ய வேண்டும், அவர்களுக்கு செக்லிஸ்ட், செக் பாயிண்ட்ஸ் அப்பப்போ நீங்க வைத்தால் மட்டும்தான் அவர்களுக்கான ஸ்க்ரூட்டனி நடக்கும். அப்படி அது நடந்தாலே போதும், எந்த பொலிட்டிஷியனுமே எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்களே தன்னுடைய வேலையை சரியாக பார்ப்பார்கள். 2வது, செக் அண்ட் பேலன்ஸ் முக்கியமானது. அவர்களுக்கு ஒவ்வொரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு முன்பு ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் இருக்கணும். அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் டெஸ்ட், அதற்கான இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் நடக்கணும். கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா, தன்னை மாஸ்டர்ஸ், கிங்காக நினைக்கக்கூடிய இது போன்ற அதிகாரிகள், நீங்க ராஜா கிடையாது, நீங்க சேவகர் தான். இந்த நாட்டின் 140 கோடி மக்கள் தான் ராஜா. நீங்க அவர்கள் பரத்தில் வாழக்கூடிய, அவர்களிடம் சம்பளம் வாங்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட் தான். இதை நீங்க உணர வேண்டும். ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இதுதான் இந்த பதவிக்கான அர்த்தம். இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த படிப்பை தான் இவர்கள் படித்து ஐஏஎஸ் ஆக பதவியேற்கிறார்கள். அதையே மறந்துவிட்டு கால் மேல் கால் தூக்கி போட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் என்று கேட்கக்கூடிய இது போன்ற அதிகாரிகள் எப்படியாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக மாறிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் ராஜா வாழ்க்கை தான் என்று நினைக்கக்கூடிய இது போன்ற அதிகாரிகள் எப்படி இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள், எந்த அளவில் ஊழல் செய்து வருகிறார்கள். அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களும் இப்படி கிடையாது. இதில் பல்வேறு நபர்கள் நன்றாக வேலை பார்த்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். கோவிட் காலகட்டத்தில் போய் பாருங்கள், எந்த அளவில் இவர்கள் மீது பிரஷர் இருந்தால் கூட இந்த நாட்டை ஷேப் செய்து கூட்டி சென்றார்கள். எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள், எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கும் இரவு பகல் பாராமல் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் போய் பாருங்கள், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஃப் அதிகாரிகள் தான் கொண்டு போய் சேர்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த நல்ல சர்வீஸ் செய்யக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் இது போன்ற நபர்கள் போய் சேரும் போது இவர்கள் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே கரப்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நிச்சயமாக இந்த வீடியோ கொஞ்சம் நீண்ட வீடியோவாக இருந்திருக்கிறது. பொறுமையாக பார்த்தவர்களுக்கு என்னுடைய மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.
எங்களை பொருளாதார ரீதியாக உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI, கூகுள் பே, போன்பே வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.